நலங்கு வைக்க வந்தப்போவே நான் விரட்டி விட்டுருக்கணும். ஏதோ போனா போகுதுன்னு விட்டா இப்ப உரிமை கொண்டாடிக்கிட்டு மண்டபத்துக்கே வந்துட்டியா? முதல்ல வெளியே போ. போக மாட்டேன். என் பேத்திக்கு சீர் செய்யாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். நீதான் எங்களோட எந்த ஒட்டும் உரமும் இல்லாம இப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்க. அதே மாதிரி என் பேத்திங்களும் இருக்கணுமா? என் பேத்திங்களாவது தாத்தா பாட்டின்னு சொந்த பந்தங்களோட எல்லாரோடையும் சேர்ந்து வாழட்டும். நீ பேசாம இரு. பாத்தியாக்கா, உன் பொண்ணுங்களையே உனக்கு எதிரா எப்படி தூண்டி விடுதுன்னு? இதுக்குதான் இந்த கழுவிய வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்னு சொன்னேன். நீ முத இந்த கழுவிய வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு. அதோட மாமாவை கும்பாபிஷேகத்துக்கு அந்த ஊருக்கு அனுப்பி வச்ச பாரு, அது ரொம்ப பெரிய தப்பு. அது எல்லாத்தையும் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு தான் நம்ம முன்னாடி இப்படி திமிரா நின்னு பேசிட்டு இருக்க. ஏ கிழவி, இப்ப போக போறியா இல்லையா? எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் எங்களை நிம்மதியாவே நடத்த விட மாட்டியா? உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. போ இங்க இருந்து. ஐயா, ஊர் பெரியவங்களே, நான் என் பேத்திக்கு சீர் செய்யாம இங்க இருந்து போக மாட்டேன். நான் சீர் செய்யறது நியாயமா இல்ல நீங்களே சொல்லுங்க. அம்மா, இவங்க பாட்டிங்கிற உரிமையில தான் சீர் செய்ய நினைக்கிறாங்க. இதை நீங்க தடுக்கிறதுனாலதான் பெரிய பிரச்சனை ஆகுது. நீங்க அமைதியா இருந்தா அவங்க பாட்டுக்கு சீர் செஞ்சுட்டு கிளம்பிடுவாங்க. என்ன சப்போர்ட்டுக்கு ஊர்க்காரங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கியா? நீ யார கூட்டிட்டு வந்தாலும் சரி, உன்னை இன்னைக்கு சீர் செய்ய நான் விடவே மாட்டேன். மரியாதையா இந்த இடத்தை விட்டு போ. முடியாது. நான் சீர் செய்யாம இங்க இருந்து போக மாட்டேன். எங்க அம்மாவோட சாவுக்கு காரணம் நீயும் உன் புருஷனும் தான். அதை இன்னும் எங்களால மறக்க முடியல. சின்ன வயசுல அப்பா அம்மா இல்லாம வளர்றது எவ்வளவு கொடுமைன்னு உனக்கு தெரியாது. அதுலயும் நாங்க பொண்ணுங்க, ஆம்பளைங்களால எவ்வளவு தொந்தரவு தாண்டி இங்க வந்திருக்கோம் தெரியுமா? இது எல்லாத்தையும் நீ வேணா சுலபமா மறந்துடலாம், எங்களால மறக்க முடியாது. சித்தி, இதையே இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் சொல்லிட்டு இருக்க போறீங்க? அதுக்குதான் பாட்டி எத்தனையோ தடவை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்கல்ல, அதோட விட வேண்டியதானே? சித்தி, உங்க பகையை உங்களோடய வச்சுக்கோங்க. எங்க மேல ஏன் திணிக்கிறீங்க? தாத்தா பாட்டி பக்கத்து ஊர்லயே இருந்தோம். அவங்க பாசம் என்னன்னு தெரியாமலே நாங்க வளர்ந்துட்டோம். இப்ப வாச்சும் அவங்க வந்துட்டு போட்டுமே சித்தி, அதை தடுக்காதீங்க. ஆமா, பாட்டி உறவே எங்களுக்கு வேணும், அதை தடுக்காதீங்க. பாத்தியாக்கா, உனக்கு எதிரா எல்லாரும் எப்படி பேசுறாங்கன்னு பாத்தியா? இதுக்குதான் இந்த கழுவிய ஆசைப்பட்டுச்சு, அது இப்ப நடந்துருச்சு. இது பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. வெளியே போ, இல்லனா இங்க என்ன நடக்கும்னே தெரியாது. அம்மாவுக்கு எதிரா பொண்ணுங்களை தூண்டி விடுறியே, நீ எல்லாம் நல்ல குடும்பத்துலதான் பிறந்தியா? யார பார்த்து என்ன வார்த்தை பேசின? எங்க அம்மாவை பார்த்தா இந்த ஊரே கையெடுத்து கும்பிடும். அவங்கள பார்த்து கொன்னுடுத. ஐயா வேண்டாம், விடு. அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்.
இல்லம்மா, உங்களை பத்தி இவளுக்கு எல்லாமே தெரியும். போனா போகுதுன்னு விட்டா இவன் பாட்டு பேசிட்டே போறான். நீ நினைச்சது நடந்துருச்சுல்ல? நீ வரப்போலாம் என் வீட்ல ஏதாவது ஒரு கலகம் நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கும் நடந்துருச்சு. உனக்கு நிம்மதி தானே? இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. அப்படி இருந்தா நானும் என் குடும்பமும் வெளியே போயிடுவோம். நீயே முடிவு பண்ணிக்கோ. நாங்க வெளியே போறதா இல்ல நீ வெளியே போறியா? வேண்டாம் சாமுண்டீஸ்வரி, வேண்டாம். நானே போயிடுறேன். என்னால பிரச்சனை வந்ததுன்னு இருக்க கூடாது. எனக்கு வேண்டியதெல்லாம் என் பேத்தி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்.